ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கூட்டு தான் வச்சேன். வாங்க என்ன கூட்டுன்னு பார்க்கலாம். புடலங்காய் போட்டு கூட்டு வைக்க போகிறேன். 1/4 கிலோ புடலங்காய் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். இது புடலங்காய் நெய் கூட்டு. அதனால் ஒரு மேஜைக்கரண்டி நெய் விட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு சின்ன பல் தட்டி போட்டு புடலங்காவை போட்டு வதக்கிட்டுருக்கேன். தாளிக்க நெய்யே சேருங்க, அது ஒரு தனி சுவையும் மணத்தையும் தரும். புடலங்காய் வதங்குறதுக்கு மட்டும் தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா காயில் உப்பு பிடிக்கணும். அதுக்காக தேவைக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ புடலங்காய்க்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு போதுமானதாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. ஆனால் பாசிப்பருப்பு சேர்த்த உடனே அதோட ஊறின தண்ணியையும் சேர்த்துருங்க. ஆனால் உப்பு சேர்க்காதீங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும், 2 வத்தல் சேர்த்துருக்கோம். அந்த காரமே போதும். ஒரு 2 விசில் வச்சு அணைச்சிருங்க. சோறு வடித்து நல்ல சுட சுட இருக்குது. இந்த கூட்டு மட்டுமே போதும். இப்போது ஒரு 2 விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்தாச்சு. தேங்காய் துருவியும் போடலாம், அரைச்சும் சேர்க்கலாம். கொஞ்சம் மல்லிக்கீரை தாராளமாக போட்டுக்கோங்க. இது நைஸாக திருவி இருக்கிறதுனால நான் தேங்காய் துருவினதையும் சேர்த்து மல்லிக்கீரையும் சேர்த்து தேவைக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிட்டேன். புடலங்காய் நெய் கூட்டு தயாராகிடுச்சு. சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்டுட்டு வடகம், வற்றல், அப்பளம் பொரிச்சா கூட போதும். இல்லாட்டி ரசம் வச்சுட்டு இந்த கூட்டை தொட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் கெட்டியாக. நான் அன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு மிச்சம் இருந்துச்சு. நான் அதையும் வச்சுக்கிட்டு இந்த பாசிப்பருப்பு நெய் கூட்டும் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி டிவி முன்னாடியே இருந்ததுனால ஒன்றும் சமைக்கலை. வெறும் பாசிப்பருப்பு நெய் கூட்டு, அந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு லெஃப்ட் ஓவர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அப்புறம் வடகம், வற்றல், அப்பளம்லாம் பொரிச்சுக்கிட்டேன். சூப்பரான லஞ்சு. ரசம், மோர் எப்போவுமே இருக்கும். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.